வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. ஜனநாயகம் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாக பீகார் மாநில தேர்தல் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து மாநில அரசு விரைவாக முடிவெடுத்து அறிவிக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்று 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளின் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதள கூட்டணி 125 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இது அறுதி பெரும்பான்மைக்கு கூடுதலாக 3 இடங்கள் ஆகும். இந்த கூட்டணியில் பிஜேபி 74 இடங்களிலும், ஐக்கிய ஜனதாதளம் 43 இடங்களிலும், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா மற்றும் விகாஸ் ஷீல் இன்சான் கட்சி தலா 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. ராஷ்டிரிய ஜனதாதள் தலைமையிலான மகா கூட்டணி 110 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. அந்த கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதாதள் 75 இடங்களிலும், காங்கிரஸ் 19 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் 12 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தலா 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பிரிந்து சென்று தனித்து போட்டியிட்ட திரு சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது. ஏஐஎம்ஐஎம் கட்சி 5 இடங்களிலும், பகுஜன் சமாஜ் மற்றும் சுயேட்சை ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஐக்கிய ஜனதாதள் வேட்பாளர் திரு சுனில்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு பிரவேஷ்குமார் மிஸ்ராவை தோற்கடித்தார். சட்டப்பேரவைத் தேர்தலில் துணை முதலமைச்சர் திரு சுஷில்குமார் மோடி, முன்னாள் முதலமைச்சர் திரு ஜித்தன்ராம் மாஞ்சி, ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். பீகார் மாநிலத்தில் ஜனநாயகம் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர், நமது நாட்டில் ஜனநாயகம் எப்படி பலப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உலகிற்கு இந்த தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறியுள்ளார். ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள் ஆகியோர் பெருமளவு திரண்டு வளர்ச்சிக்காக தங்களது தீர்ப்பை தெளிவாக வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரும் வளர்ச்சிக்கே முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் என்பதை நிரூபித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களின் ஆதரவோடு அம்மாநிலத்தில் சிறந்த நிர்வாகத்தை வழங்கியதாகவும், அம்மக்களின் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அனைவரின் ஆதரவோடு, அனைவரின் வளர்ச்சிக்கும் அனைவரின் நம்பிக்கையோடு செயல்படுவதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தாரக மந்திரம் என்றும், பீகார் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த கூட்டணி முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றும் என்றும் தாம் உறுதியளிப்பதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, அம்மாநில மக்கள் மீண்டும் ஒருமுறை வளர்ச்சி, முன்னேற்றம், சிறந்த நிர்வாகத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளார். இதேபோல் மேலும் பல மத்திய அமைச்சர்களும் பீகார் தேர்தல் முடிவுகளை வரவேற்றுள்ளனர். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து மாநில அரசு விரைவாக முடிவெடுத்து அறிவிக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து நேற்று அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அரசின் ஆய்வில் இருக்கின்றது. அரசு உயர் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வின்படி விரைவாக அறிவிக்கப்படும். விளவங்கோடு தாலுகா விவசாயிகள் பயனடையும் வகையில் நெய்யாறு இடதுகரை கால்வாயில் கேரளாவிலிருந்து தண்ணீர் பெற்றுக் கொடுப்பது குறித்து அம்மாநில அரசுடன் பேச்சு நடத்தி வருவதாக முதலமைச்சர் கூறினார். இதை பற்றி நான் ஏற்கனவே கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பேச்சுவார்த்தை 2-3 கட்டமாக நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நம்முடைய விவசாயிகளுடைய பாதிக்கப்பட்ட நிலவரத்தை எல்லாம் கேரள அரசுக்கு தெரிவித்து கேட்கின்றோம். இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு நதி, 2 மாநிலத்திற்கு நதி பிரச்சனைகளாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதையும் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். தேங்காய்பட்டினம் துறைமுக பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தேங்காய்பட்டத்திலிருந்து அங்க இருக்கின்ற மீனவர்கள், அங்க இருக்கின்ற நம்முடைய ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க.
அங்கே தேங்காய்பட்டினத்தில் இருக்கிற அந்த துறைமுகத்தில் சில பிரச்சனை இருப்பது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. அரசு தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தெரிவித்துக்கிறோம். சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே உயர்மட்ட பாலம் அமைப்பது தொடர்பாக மத்திய அமைச்சருடன் தாம் பேசி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். அது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் ஆய்வு செஞ்சு அந்த பணிகள் விரைவில் துவங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே மாண்புமிகு மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் சென்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன் வந்தாங்க. அவர் இடத்துல எடுத்து சொல்லியிருக்கிறோம். அந்த பணியில் விரைவில் துவங்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளன. இந்த ஆண்டு 14,757 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று ஏற்கனவே போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு MR விஜயபாஸ்கர் தெரிவித்திருந்தார். இதற்காக நேற்று வரை 27,000க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர். கோவிட்-19 தொற்று காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாகவே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பண்டிகை முடித்து ஊர் திரும்பும் வகையில் இம்மாதம் 15, 16 மற்றும் 18 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகங்கள் அறிவித்துள்ளன. தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து நேற்று 2237 பேர் குணமடைந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிதாக நேற்று 2146 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 577 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். சென்னையில் தொடர்ந்து இந்நோய் தொற்று குறைந்து வருகிறது. 18,709 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றால் நேற்று மற்றும் மாநிலத்தில் 25 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 92.64% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதி மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். சர்ச்சைக்குரிய நாகோர்னோ காராபாக் பகுதி தொடர்பாக ரஷ்யா முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அர்மேனியா, அஜர்பைஜான் இடையே போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்காவில் உள்ள பெருநாட்டின் அதிபர் மார்டின் விஸ்காராவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து அவரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் கட்டப்பட்டுள்ள வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாய அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு வளாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் நேற்று எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை ஒட்டியுள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் துருப்புகள் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தின. சென்னை மாதவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 30,600 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்று 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தில்லி அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன்களை குவித்தது. 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. சாம்பியன் பட்டத்தை வென்ற மும்பை அணிக்கு 20 கோடி ரூபாயும், 2வது இடத்தை பிடித்த தில்லி அணிக்கு 12.5 கோடி ரூபாயும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. ஜனநாயகம் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாக பீகார் மாநில தேர்தல் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து மாநில அரசு விரைவாக முடிவெடுத்து அறிவிக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்று 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News _ என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.